வணக்கம். வில் அண்டு வுட் அதை பற்றி பார்ப்போம். வில் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எதிர்காலம், அதாவது ஃப்யூச்சர் சென்டென்ஸ்லையும் ப்ளஸ் ப்ரெசண்ட் நடந்துகிட்ருக்கிற ஒரு இடத்துலையும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெரி ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக சொல்கிற இடத்துலையும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அதாவது வில் நிகழ்காலம் ப்ரெசண்ட் ப்ளஸ் எதிர்காலம் ஃப்யூச்சர். ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் ப்ளஸ் ஏதாவது ஒன்று நம்ம உறுதியாக சொல்கிறோம், அதாவது டெஃபினட்டாக ப்ராமிஸாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வுட்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கடந்த காலம் ப்ளஸ் நம்ம கற்பனையை ஏதாவது சொல்கிற இடத்துல வுட்டு யூஸ் பண்ணணும். அதாவது இமேஜினரியாக நம்ம கற்பனை பண்ணிடுவோம். இப்போ நம்ம திடீர்னு நம்மள்ட்ட ஒரு 10 லட்சம் கிடச்சிச்சுன்னா, திடீர்னு நம்ம ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டோன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனுக்கு ப்ளஸ் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த வுட்டு யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பாஸ்ட் ஹேபிட். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வுட்டை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பொலைட் ரிக்வெஸ்ட், ஒரு இடத்துல போய்ட்டு ரொம்ப ஆர்டராக இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாக பொறுமையாக சொல்லுவோம்ல நார்மலாக, ஸோ அந்த மாதிரி பொலைட் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் ப்ரெசண்ட் ப்ளஸ் டெஃபினைட் ப்ராமிஸ் ப்ளஸ் நம்மளுடைய விருப்பம். ஸோ அந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். வுட் எங்கே யூஸ் பண்ணுவோம், பொலைட் ரிக்வெஸ்ட், இமேஜினரி சுச்சுவேஷன் ப்ளஸ் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் ஹேபிட். ஸோ இங்கெல்லாம் வுட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சில சென்டென்ஸ் பார்க்கலாம். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். வுட் எங்கே யூஸ் பண்ணுவோம், பொலைட்டாக பேசுகிறதுக்கும் பாஸ்ட் ஹேபிட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம், வுட் யூஸ் பண்ணலாம். வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி? ஓகேவா? ஸோ வுட் யூ லைக் டு ஹேவ் சம் காஃபி, உங்களுக்கு காஃபி சாப்பிட்றதுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் தி வேர்ல்டு. நான் ரிச் ஆனேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தையே சுற்றுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வுட் யூஸ் பண்ணணும். when I was young I would play cricket every day. அதாவது நம்மளுடைய பழைய நினைவுகள், இமேஜினரி அந்த இதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வுட்டு தான் யூஸ் பண்ணணும். when I was young, அதாவது நான் இளமையாக இருந்த பொழுது I would play cricket every day. தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன்மா விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. my grandma would tell a story every night. என்னுடைய பாட்டி என்ன பண்ணுவாங்க, தினமும் இரவு கதை சொல்லுவாங்க. ஸோ இது என்னது, ஒரு பாசிட்டிவ் ஹேபிட் தானே. ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது என்னது, இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் தி வேர்ல்டு. நான் பணக்காரனானால் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்தையே சுற்றுவேன். அது நடக்குமா, நடக்காமல் கூட இருக்கலாம், நடந்தால் நல்லா இருக்கலாம். அது என்னது, ஒரு இமேஜினரி பார்ட். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வுட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், வில் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதோட நம்ம இன்னும் ஒரு சில சென்டென்ஸ் கற்றுப்போம், ஒரு வேர்ட்ஸை. அதாவது அலாங் வித் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நபரோட ஒரு பொருளையோ இல்லை 2 பொருளையோ இல்லை 2 நபரையோ நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது, சேர்த்து சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அலாங் வித் யூஸ் பண்ணணும். ஐ வில் பிரிங் தி சார்ஜர் அலாங் வித் தி லேப்டாப். நான் சார்ஜர் லேப்டாப் எடுத்துகிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவேன், சார்ஜரையும் உடன் எடுத்துகிட்டு வருவேன். வித் அப்படின்னா உடன் அப்படிங்கிற மீனிங். டீச்சர் அலாங் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் டு தி மியூசியம். அவங்க மியூசியத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணாங்க, டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. ஹீ கேம் அலாங் வித் பேரண்ட்ஸ். ஹீ கேம் அலாங் வித் பேரண்ட்ஸ். அப்போ என்னது, அவன் அவனுடைய பேரண்ட்டோடு இருந்தான் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அப்போ அவன் பெற்றோர் அப்படிங்கிற இடத்த ஜாயின் பண்ணுறதுக்கு அலாங் வித். அதே மாதிரி சார்ஜர் லேப்டாப் இது 2 ஜாயின் பண்ணுறதுக்கு அலாங் வித். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னது, அலாங் வித். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அலாங் வித் யூஸ் பண்ணணும். சரி, லாஸ்ட் ஒன் சென்டென்ஸ். ஐ வில் சென்ட் தி டாக்குமெண்ட் அலாங் வித் தி இன்வாய்ஸ். நான் என்னுடைய டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அதோட இன்வாய்ஸையும் சேர்த்து சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அதாவது இன்வாய்ஸ் நம்ம பண்ணும் பொழுது டாக்குமெண்ட்டும் சேர்த்து அனுப்புகிறேன், லேப்டாப் கொண்டு வரும் பொழுது சார்ஜரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன்
சார்ஜரோட லேப்டாப் எடுத்துகிட்டு வரேன், எப்படி வேணால் சொல்லலாம். சரிங்களா? ஐ வில் பிரிங் தி சார்ஜர். அதாவது நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரும் பொழுது லேப்டாப்பும் சேர்த்து எடுத்துகிட்டு வருவேன். இல்லை, அதாவது எப்போயுமே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வராது தான் என்ன வரும், லாஸ்ட்டாக வரும். அப்போ வந்து என்னது, லேப்டாப்போட தான் நம்ம சார்ஜர் எடுத்துகிட்டு வரோங்கிற மீனிங்கில் தான் சொல்லணும் நம்ம. ஸோ வித் தி லேப்டாப், ஐ வில் பிரிங் தி சார்ஜர் அலாங் வித் தி லேப்டாப். லேப்டாப்போடு என்ன பண்ணுவேன், சார்ஜரையும் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? அடுத்தது சும்மா இது ஒரு சும்மா நார்மலாக வந்து சிம்பிளான ஒரு இங்கிலீஷ். சும்மா நான் என்னை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்களை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது இப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம், மை நேம் இஸ் ஹேமா, ஐ ஆம் ஃப்ரம் குளித்தலை. நான் எங்கேருந்து வரேன், குளித்தலையிலேருந்து வரேன். எங்கே அந்த பிளேஸை மீன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃப்ரம், எங்கே இருந்து வரேன் அப்படிங்கிறனால ஃப்ரம்னா இருந்து. ஐ லிவ் இன் திருச்சி, நான் எங்கே வசிக்கிறேன், திருச்சியில் வசிக்கிறேன். ஸோ அந்த பிளேஸை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், இன் போடணும். சரிங்களா? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் கிளாஸ் 6, நான் வந்து என்ன கிளாஸ் படிக்கிறேன், 6th கிளாஸ் படிக்கிறேன். சும்மா இப்போ ஒரு ஹேமா ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு எப்படி வந்து அவங்கள பற்றி செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஐ லவ் ரீடிங் புக்ஸ், நான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ணும், ரீடிங் பண்ணுற புக்ஸ், அதாவது புக்ஸ் படிக்கிற அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ். தேங்க்யூ.